ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் வீடே நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஏன்னா இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி வைக்கிறதுனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. வாங்க அந்த டேஸ்ட்டான மட்டன் குழம்பை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 நட்சத்திர சோம்பு, 1 ஏலக்காய், சின்னதாக 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இதில் நான் 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரையாக வறுத்துருங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இதை உரமாக வச்சிடலாம். இப்போ அதே வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி. தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க, சின்னதாக ஒரு தக்காளி போதும். இதில் 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கரிஞ்சிற போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், இதை உரமாக வச்சிடலாம். மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாங்க. குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மட்டனை சேர்த்துடலாம். நான் 600 கிராம் மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவை வதக்குங்க, சிக்கனோடு சேர்த்து. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும், அந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுருங்க. இல்லைன்னா மட்டன் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டுருங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. ஆனால் இதை இப்படியே விட வேண்டாம். திருப்பி அடுப்பு பற்ற வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடி போட்டு திருப்பியும் கொதி விடுங்க. அப்போ தான் அந்த கறியில் இருக்கிற சாரெல்லாம் அந்த குழம்புல நல்லா இறங்கும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு சும்மா ஒரு மூடி போட்டு வைங்க. குக்கர் மூடி போட தேவையில்ல, சும்மா ஒரு தட்டு போட்டு இல்லை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.